ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதை நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலான்னு வாங்க. ஒரு வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் நான் பொடிசாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடிசா நறுக்கிய கேரட்டு, பீன்ஸு, கோஸு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாதி அளவு வேக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு அதில் மசாலா சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் எடுத்துருக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வடித்து ஆற வச்ச சாதத்தை இது கூடயே சேர்த்துக்கிறேன். சாதத்தை சேர்த்து நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.